Hello students, welcome to Nivy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 13th question பார்க்க போகிறோம். question என்னன்னா, given A matrix equal to 1 minus 1 2 0, B matrix equal to 3 minus 2 1 1 and C matrix equal to 1 1 2 2, find the matrix X such that AXB equal to C. அதாவது A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் அண்ட் C மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் X வந்து கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் என்னென்னா AXB ஈக்குவல் டு C, அதாவது AXB ஈக்குவல் டு C. இப்போது நம்ம X மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது XB வந்து எப்படி எழுதலான்னா, அதாவது A இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும், A இன்வர்ஸ் C. இதில் A இன்வர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி A இருக்குது, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த சைட் போகும்போதும் அதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வரும். ஸோ A இன்வர்ஸ் C. இப்போது XB ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C. அப்போது X ஈக்குவல் டு இந்த B அந்த சைட் போச்சுன்னா இது வந்து எக்ஸ்க்கு அப்புறம் இருக்குது B, அதாவது லாஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இங்கேயும் லாஸ்ட் பொசிஷனில் வரணும். அப்போது A இன்வர்ஸ் C, B அந்த சைட் போச்சுன்னா B இன்வர்ஸ். ஸோ X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். இப்போது இந்த A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ் இந்த மூணு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணோன்னா X மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். C மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ A இன்வர்ஸ் அண்ட் B இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் வந்து என்ன, A ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 2 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் வந்து எப்படி வரும், A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன, 1 இன்ட்டு 0 0 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 வந்து என்ன, மைனஸ் 2. அப்போது 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2. 2 வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸ். இப்போ வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது சப்போஸ் இப்போ A ஈக்குவல் டு A B C Dனா அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து எப்படி வரும்னா DA, அதாவது A அண்ட் D வந்து ஸ்வாப் ஆகும். அப்புறம் BC அப்படி எழுதி அதோட சைனை வந்து நம்ம மாற்றணும். இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A மேட்ரிக்ஸாக வரும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் என்ன வரும், 0 1 மைனஸ் 1 வந்து 1 ஆகும், 2 வந்து மைனஸ் 2 ஆகும். ஸோ இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்போது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன 2 இன்ட்டு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் 0 1 மைனஸ் 2 1. இதான் வந்து A இன்வர்ஸ். அடுத்து வந்து B இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ B மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 மைனஸ் 2 1 1. ஸோ இப்போ B இன்வர்ஸ் வந்து என்ன வரும், 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் B. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் B என்ன, 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 2. அப்போது 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போது 3 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5. இது வந்து நான் ஜீரோவாக இருக்குது. ஸோ B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் B என்ன 5. இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் வந்து என்ன வரும், 1 இங்கே வரும், 3 இங்கே வரும், மைனஸ் 2 வந்து 2 ஆகும், 1 வந்து மைனஸ் 1 ஆகும். இதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ். அப்போது B இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம், B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் B என்ன 5 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் B மேட்ரிக்ஸ் 1 2 மைனஸ் 1 3. ஸோ B இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, A இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது X மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது X மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், A இன்வர்ஸ் இன்ட்டு C இன்ட்டு B இன்வர்ஸ். A இன்வர்ஸ் என்ன, 1 பை 2 இன்ட்டு 0 1 மைனஸ் 2 1. அடுத்து C மேட்ரிக்ஸ் 1 1 2 2. அப்புறம் B இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் 1 by 5 into 1 2 minus 1 3. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 1 by 2 into 1 by 5 வந்து 1 by 10. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 0 into 1 0 ப்ளஸ் 1 into 2 வந்து 2. அடுத்து 0 into 1 வந்து 0 ப்ளஸ் 1 into 2 வந்து 2. அடுத்து மைனஸ் 2 into 1 என்ன, மைனஸ் 2 ப்ளஸ் 1 into 2 என்ன 2. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு 1 வந்து மைனஸ் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 என்ன 2 இன்ட்டு இந்த தேர்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 1 2 மைனஸ் 1 3. இப்போ வந்து இதை இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 1 பை 10, 0 ப்ளஸ் 2 வந்து 2, 0 ப்ளஸ் 2 2, மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து 0, மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து 0 இன்ட்டு 1 2 மைனஸ் 1 3. இப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 1 பை 10, 2 இன்ட்டு 1 வந்து என்ன 2,
ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 என்ன மைனஸ் 2. அடுத்து 2 இன்ட்டு 2 வந்து 4 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 என்ன 6. அதுக்கப்புறம் 0 இன்ட்டு 1 வந்து 0 ப்ளஸ் 0 இன்ட்டு மைனஸ் 1 0. 0 இன்ட்டு 2 என்ன 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 3 0. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/10. 2 மைனஸ் 2 வந்து 0. 4 ப்ளஸ் 6 வந்து 10. 0 ப்ளஸ் 0 வந்து 0. 0 ப்ளஸ் 0 வந்து 0. இப்போது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 10 காமனாக எடுத்திங்கன்னா நாவும் 10 ஆல்ரெடி டினாமினேட்டர் 10 இருக்குது. அப்போ இங்கே 0 10 டிவைடட் பை 10 1 ஆகும். 0 0 10/10 வந்து 1 தான். அப்போ ஆன்சர் வந்து 0 1 0 0. இதுதான் வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ். அதாவது கொஸ்டினில் வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து 13 கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.